கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷங்க மறுபடியும் நிலாவுக்கு பயணம் செய்ய போறாங்க. ஆனா இந்த தடவை என்ன ஸ்பெஷல்? இது வெறும் ஒரு பயணம் கிடையாது, இது ஒரு மிக கடுமையான சோதனை. வாங்க ஆர்டெமிஸ் 2 மிஷன் பத்தின இந்த விரிவான அலசனை பார்க்கலாம். ஆமா, அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் நிலா மறுபடியும் நம்மள கூப்பிடுது. ஆனா இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் நேரடியா நிலாவுல இறங்குறதுக்கு இல்ல. அதுக்கு பதிலா இது ஒரு ரொம்ப முக்கியமான 10 நாள் டெஸ்ட் ஃபிளைட். இதுல அந்த விண்கலத்தையும் சரி, உள்ள இருக்கிற க்ரூவையும் சரி, அவங்களுடைய சக்திக்கு மீறி உச்சக்கட்டத்துல சோதிச்சு பார்க்க போறாங்க. சோ இந்த பயணத்தை நாம எப்படி பார்க்கணும்னா, மனுஷங்க மறுபடியும் ஆழமான விண்வெளிக்கு திரும்புறதுக்கான ஒரு முக்கியமான முதல் படி இது. இந்த மிஷன் சக்சஸ் ஆனாதான் எதிர்காலத்துல நிலாவுல ஒரு தளம் அமைக்கிறதுக்கும் அங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் பண்றதுக்கான கதவு திறக்கும். சரி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்துக்கு போற அந்த 4 பேர் யாருன்னு பார்க்கலாமா? நாசாவை சேர்ந்த 3 பேர். கமாண்டர் ரீட் வைஸ்மேன், பைலட் விக்டர் க்ளோவர், அப்புறம் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் கிறிஸ்டினா கோச். அவங்க கூட கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த ஜெர்மி மேன்சனும் போறாரு. சோ இது ஒரு இன்டர்நேஷனல் டீம். ஓகே, இப்போ இந்த 4 பேரையும் பூமியோட புவி ஈர்ப்பு விசையிலிருந்து விடுவிச்சு விண்வெளிக்கு தூக்கிட்டு போக போற அந்த ராட்சசனை பத்தி பாப்போம். அதுதான் நாசாவோட ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம், அதாவது SLS. மனுஷன் உருவாக்குனதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ராக்கெட் இதுதாங்க. 8.8 மில்லியன் பவுண்ட்ஸ் த்ரஸ்ட். இந்த நம்பர் எவ்வளவு பெருசுன்னு புரியலையா? இப்படி யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 160 போயிங் 747 ஜம்போ ஜெட்ஸ் ஒரே நேரத்துல டேக் ஆஃப் ஆனா எவ்வளோ பவர் இருக்குமோ அவ்வளோ பவர். அப்போலோ மிஷன்ல யூஸ் பண்ண சாட்டர்ன் V ராக்கெட்டை விட இது ஒரு 15% பவர் அதிகம். இந்த ராக்கெட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்ல பல தடவை யூஸ் பண்ணி சக்சஸ்னு ப்ரூவ் பண்ண RS-25 இன்ஜின்கள், அப்புறம் சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ், இதோட அப்கிரேடட் வெர்ஷனை தான் யூஸ் பண்றாங்க. இதனால ரிலையபிலிட்டி, சேஃப்டி எல்லாமே ஜாஸ்தி. இந்த டெக்னாலஜி, நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி 4 மனுஷங்களோட உயிர் இருக்கிறத இந்த கோட் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த ராக்கெட்டை கட்டின ஒவ்வொருத்த மனசுலயும் அந்த 4 பேர் தான் இருந்திருக்காங்க. ஒரு மிஷனோட ரொம்பவே கிரிட்டிக்கலான, ஏன் டேஞ்சரான பார்ட்னா அது முதல் 8 நிமிஷம் தான். பூமி ஈர்ப்பு விசையை ஜெயிச்சு ஆர்பிட்டுக்கு போற அந்த கொஞ்ச நேரத்துல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட மொத்த மிஷனும் ஃபெயிலியர் தான். இக்னிஷன்ல இருந்து கோர் ஸ்டேஜ் பிரியற வரைக்கும் எல்லாமே செகண்ட் மாறாம நடக்கணும்.